சென்டம் மேக்ஸ் 10th மேக்ஸ் சமச்சீரில் இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஷின்ஸ் இருக்குல்லப்பா, அதில் ஒரு சம்மு தான் இது. 5 சம் சொல்லியிருந்தேன், இது 4th சம்மு. ஸோ இதில் பாருங்கள், அவங்க தட் கொடுத்துருக்காங்க. ஸோ எஃப் ஆஃப் ஜி ஆஃப் ஹெச் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் ஜி ஆஃப் ஹெச் அப்படின்னு சொல்லி நமக்கு ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா? ஸோ நான் எப்படி ப்ரூவ் பண்ண போகிறேன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு நான் எஃப் ஆஃப் ஜி எடுத்துக்கிறேன். எல்ஹெச்எஸ் சைடில் எஃப் ஆஃப் ஜி எடுத்துக்கிறேன். ஸோ எஃப் ஆஃப் ஜி ஈக்குவல் டு எஃப் ஜி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எஃப் ஜி ஆஃப் எக்ஸ்ன்றது என்னது 2x ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸோட வேல்யூ எக்ஸ் ஸ்கொயர்டு. ஸோ எக்ஸ் இருக்கிறதுல நான் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். 2x ஆஃப் ஹோல் ஸ்கொயர்டு. ஸோ ஐ கெட் ஆன்சர் 4x ஸ்கொயர்டு. சரிங்களா? இதை என்ன பண்ணுறோம், ஹெச் கூட நான் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். எஃப் ஆஃப் ஜி ஹெச் ஆஃப் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம். ஸோ எஃப் ஆஃப் ஜி ஹெச் ஆஃப் எக்ஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்களாக்கும் எக்ஸ் ப்ளஸ் 4. இதை கொண்டு எதில் சப்ஸ்டியூட் பண்ணோம், 4x ஸ்கொயரில் சப்ஸ்டியூட் பண்ணணும். அதாவது எக்ஸ் இருக்க இடத்துல. அப்போ 4 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 4 தான் ஹோல் ஸ்கொயர்டு இருக்குது. இது a ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர்டு ஃபார்முலா படி a ஸ்கொயர்டு ப்ளஸ் 2ab plus b squared அந்த ஃபார்முலா நான் சப்ஸ்டியூட் பண்ணோம். அப்போ 4 இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர்டு ப்ளஸ் 4 2s are 8x plus 4 4s are 16. ஸோ இதை மல்டிப்ளை பண்ணும்போது 4x plus 4x squared plus 8 4s are 32x plus 64. இதுதான் ஃபஸ்ட்டு பார்ட். சரிங்களா? இதில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா செகண்ட் பார்ட் எடுத்து எழுத போகிறோம். செகண்ட் பார்ட் பாருங்கள். ஜி எஃப் ஆஃப் எக்ஸ் எடுத்துக்கலாம். அதாவது ஆர்ஹெச்எஸ் சைடில் ஜி ஆஃப் ஹெச் எடுத்துக்கிறேன். அப்போ ஜி ஹெச் ஆஃப் எக்ஸ் எடுத்துக்கிறோம். அப்போ ஜி ஹெச் ஆஃப் எக்ஸ் அப்படின்றது என்ன அப்படின்னா எக்ஸ் ப்ளஸ் 4, ஜி ஆஃப் எக்ஸ்ன்றது 2x. எக்ஸ் இருக்கிறத நான் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். 2 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 4 எனக்கு 2x ப்ளஸ் 4 2s are 8 கிடைக்குது. ஸோ இதை என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா எஃப் ஆஃப் ஜி ஆஃப் ஹெச்சில் போய் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஸோ எஃப் 2x ப்ளஸ் 8 ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸோட ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னா எக்ஸ் ஸ்கொயர்டு. ஸோ நான் எக்ஸ் இருக்கிறதுல நான் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். 2x ப்ளஸ் 8 தான் ஹோல் ஸ்கொயர்டு. a ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர்டு இங்கே ஃபார்முலா படி அப்ளை பண்ணுறோம். 2 2s are 4x ஸ்கொயர்டு, 8 2s are 16, 16 2s are 32x plus 8 8s are 64. இதுதான் செகண்ட் பார்ட். ஃபஸ்ட்டு பார்ட்டும் செகண்ட் பார்ட்டும் ஈக்குவலாக இருக்கா? எஸ், ஃபஸ்ட் ஈக்குவல் டு செகண்டு. ஸோ ஹென்ஸ் ப்ரூவ்டு. இந்த சம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கு அப்படின்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.